வணக்கம். நம்மக்கிட்ட நிறைய உபனிஷத் இருக்குது. அதில் இந்த ஆத்ம பூஜா உபனிஷத் அப்படின்னு ரொம்ப சின்ன உபனிஷத், ஒரே ஒரு பக்கத்தில் அந்த உபனிஷத்தை எழுதிடலாம். அதில் எல்லாருக்கும், அதாவது நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வரியை நான் பார்க்க முடிந்தது. அதில் என்னென்னா, லெட் தெர் பி பீஸ் இன் மீ, let there be peace in my environment, let there be peace in the people with whom I deal அப்படிங்கிறதா அந்த சென்டென்ஸ். பார்த்தா ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியாது. என்னிடம் அமைதி இருக்கட்டும், நான் இருக்கக்கூடிய சூழலில் அமைதி நிலவட்டும், நான் யாரோடெல்லாம் பணிபுரிகிறேனோ அவர்களிடமெல்லாம் அமைதி இருக்கட்டும். ரொம்ப பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இது ஒரு பெரிய ஒரு கருத்தா அப்படின்னு கூட தோணும். ஆனால் இந்த சூழலில் அமைதி, நம்மிடம் அமைதி, நம்மை சார்ந்தவர்களிடம் அமைதி, இது மூணும் இல்லாததுனால தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனையுமே. முதல்ல நம்மக்கிட்டேயே அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம் ஒரு குழப்பத்தில் இருப்போம். இப்போ நிறைய பேருடைய குழப்பத்துக்கு காரணம் என்னென்னா, தே ஆர் நாட் இன் ஹார்மனி வித் தெம்செல்ஸ், தே ஆர் நாட் இன் பீஸ் வித் தெம்செல்ஸ். அவர்களுக்குள்ள அமைதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த முரண்பாடுகள் இருக்காது, அவங்களுக்குள்ளே இந்த பிளவு இருக்காது. மனிதர்கள் பிளவுண்டு கிடக்கிறார்கள். ஒரே மனுஷன் ஸ்ப்ளிட் ஆகி கிடக்கிறான். ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டின்னு தனியாக இல்லை, எல்லா மனுஷனுமே ஏதோ ஒரு வகையில் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியாக தான் இருக்கான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறான், அடுத்த நிமிஷம் வேறு ஒன்று பேசுகிறான். தன்னுடைய ஸ்டாண்ட் ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எது சொல்கிறது சரின்னு தெரியல, எது சொல்கிறது தப்புன்னு தெரியலன்னு குழம்புறாங்க எல்லாரும். இதுக்கு காரணம் என்ன? ஒரு அமைதி இல்லாத நிலைமை. இப்போ இந்த அமைதி இல்லாத மனிதர்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால் முதல்ல நமக்கு அமைதி தேவை. அமைதினா என்ன அர்த்தம்னா, நம்முடைய எல்லா உறுப்புகளுமே ஒரு சரியான தாளகதியில் செயல்படுறது தான் அமைதி. அதுதான் இன்டகிரேஷன், பிளவற்ற தன்மை. இப்போ மனசு ஒன்று சொல்லுது, உடம்பு ஒன்று சொல்லுது, அப்புறம் அந்த மனசு அடிக்கடி மாறுது, நிலை இல்லாமல் இருக்குது. அப்படின்னா அது எப்படி பீஸாக இருக்க முடியும்? அப்போ பீஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் ஒருத்தர் இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷங்கிறது என்ன? சாப்பிட்றதுல சந்தோஷம் இருக்கா? அல்லது ரொம்ப பிரமாதமான ஷர்ட் போட்டால் சந்தோஷம் இருக்கா? அல்லது ஒரு பெரிய ஒரு காரில் போயிட்டு இருந்தால் அது சந்தோஷமா? இதெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷம் இல்லை. தனக்கு அமைதியோடு இருக்கக்கூடிய மனநிலை வாய்க்க பெற்றால் அதுதான் மகிழ்ச்சி. அப்போ பீஸ் நமக்கு தேவை. ரெண்டாவது, நாம் இருக்கக்கூடிய சூழலில், நாம் வாழுகிற சூழல், அது வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். ஏன் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஒரு பஸ்லேயே எப்போ 4-5 பேர் சண்டை போட்டுருந்தாங்கன்னா அந்த ஜேர்னியே ஒரு இதாக போயிடும் பாருங்கள். சில டைமில் ட்ரெயினில் ஏறுவோம், 2 பிரயாணிகளுக்குள்ளே அந்த சீட்டு பிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை வரும். அந்த ஏறின இடத்துலேருந்து இறங்குற இடம் வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்போ அந்த ஜேர்னியே அன்பிளசன்ட் ஆகிரும். அதுக்கு பதிலாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டு, பெற்றோர்கள் அதை துரத்திக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னி பிகம்ஸ் ப்ளசன்ட் எப்போ? when there is peace in the environment. வீட்டில் ஒரு அமைதியான சூழல், எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதான பீஸ். அப்போ ஒவ்வொருத்தருமே அவங்களுக்குள்ள அமைதியாக இருந்தால் தான் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் உருவாக முடியும். இப்போ நான் முரண்பட்டு இருந்தால், எல்லாரும் அமைதியாக இருந்தாலும், எல்லாரும் இனிமையாக இருந்தாலும், எல்லோரும் முரணின்றி இருந்தாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் நான் அமைதியோடு இருக்கிறேன், என்னை சுற்றி உள்ள அந்த சூழலில் அமைதி இல்லைனாலும் அது பிரச்சனை. ரெண்டாவது, நம்ம யாரை டீல் பண்ணாலும் அவங்களும் அந்த அமைதியோடு இருக்கிறது, ஒரு தெளிவோடு இருப்பது, இனிமையோடு இருப்பது, அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தால், நாம் சந்திக்கிற மனிதர்கிட்ட இருந்தால், இப்போ போகிறோம் ஒரு அலுவலரை சந்திக்கிறதுக்காக போகிறோம், அவர் ரொம்ப ப்ளசண்ட்டாக நம்மளை ரிசீவ் பண்ணுறாரு, உட்கார வைக்கிறாரு, பேசுகிறாரு. அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு போகிறீங்க, அது செய்ய முடியாதுங்கிறத அவர் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப தெளிவாக சிரித்த முகத்தோட, ஏன் செய்ய முடியாது, அல்லது யார்கிட்ட போனாலும் அது செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, விதிகளே அப்படி தான் இருக்குங்கிறத ஒரு ப்ளசண்ட்டாக சொன்னான்னு வச்சுக்கோங்க, நம்ம முடியாதுங்கிறத கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வந்துடுவோம்.
அதுதான் அந்த லெட் தெர் பி பீஸ் இன் த பீப்புள் வித் ஹூம் ஐ டீல். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அப்போ அமைதி தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அது நம்மக்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே அமைதியாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு நாம் முரணோடு இருந்தால் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை. அதனால் நம்ம எதையோ ஆசைப்படுறதுக்கு பதிலாக நமக்குள் அமைதி இருக்க வேண்டும், நிலவ வேண்டும் என்று ஆத்ம பூஜா உபனிஷத் கூறுவதைப் போல அதற்கு முயற்சி செய்வோமே. ஆனால் நம் பார்வையே மாறுபடும், நாம் பார்க்கிற பொருள்களின் தன்மை மாறுபடும், நாம் சந்திக்கிற மனிதர்களின் இயல்பு மாறுபடும், நாம் இருக்கிற சூழலின் தன்மை மாறும். நம்முடைய நாள் முழுவதும் இனிப்பு தடவியதைப் போல மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.